கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு வக்கீலா இருக்கிற மேட் மர்டாக் எப்படி டேர்டெவிலா மாறினாருங்கிற அவரோட கதையை இதில் பார்ப்போம். அவரோட அப்பா வந்து பாக்ஸர், அதனால இவருக்கு சண்டை மேலே ஆர்வம் வந்துச்சான்னா அப்படி கிடையாது. அவங்க அப்பாவே டேய் படிக்கிற வேலையை மட்டும் தான்டா பார்க்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு எப்பவுமே அட்வைஸ் கொடுப்பாரு. அவர் மேட்ச்ல அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஹோம்ஒர்க் முச்சாடா அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி புரிய வைப்பாரு. இவர் ஒரு ட்ரக்ல இருந்து பெரியவரை காப்பாற்ற நினைக்க அந்த சமயம் கெமிக்கல்ஸ் இவர் கண்ணில் பட்டு கண் பார்வை போயிடுச்சு. ஆனால் மற்ற சென்ஸ் எல்லாம் தாறுமாறா டெவலப் ஆயிடுச்சு. தூரத்தில் இருக்கிற சவுண்ட் கூட பக்கத்தில் ஸ்பீக்கர் வச்சு கேட்குற மாதிரி ஒரு அவ்வளோ சவுண்டாக கேட்கும். அப்பயுமே படிப்பில் ஃபோக்கஸ் விட்டு போகக்கூடாதுன்னு அப்பயும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆஃபர் வருது, சார் இந்த மேட்ச்ல நீங்க தோத்து போங்க, அப்போ நான் காசு தரோங்கிற மாதிரியே ஒரு ஆஃபரை கொடுக்க அதை இவர் வேணாம்னு மறுக்க அந்த மேட்ச் முடிச்சதும் அவருமே மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இப்போ இவர் கண் பார்வையும் போயிடுச்சு, அவங்க அப்பாவும் விட்டு போயிட்டாரு. சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் தான் இப்போ அவரை பார்த்துக்க இப்போதான் மாஸ்டரான ஸ்டிக் உள்ள வராரு. தம்பியே உன்னை பார்த்து ஃபீல் பண்ணலாம் வரல, உன்ன மாதிரி தான் எனக்கும் கண் பார்வை இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு நான் சண்டை போட சொல்லி தரல, அதனால உனக்கும் நான் சண்டை போட சொல்லி தரேன், கூடவே மொத்த சென்ஸையும் கண்ட்ரோல் பண்றது இப்படிங்கிறத கத்து தரேன்னு இவரை பக்காவா ட்ரெயின் பண்ணி மாத்துறாரு. படிப்பு தான் முக்கியம்னு நம்மால பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் மீது தான் தண்டிக்கணும்னு வக்கீலாகணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு தான் தூரத்தில் இருக்கிற சவுண்ட் கூட கிட்ட கேட்குமே. அப்படிதான் தூரத்தில் ஒரு அப்பாவே தன்னுடைய பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். சட்டத்தின் மீது தண்டிக்க பார்த்தா அந்த சமயம் அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிக்கல. நம்மால் டென்ஷன் ஆகி சட்டம் எங்கெல்லாம் ஸ்லிப் ஆகுதோ அங்கே நான் வரண்டான்ற மாதிரியே மாஸ்கா மாட்டிக்கிட்டு அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு அவனை உன் பொண்ணு மேலே இனிமேல் உன் விரல் பட்டுச்சு, விரல்ல நீயே மொத்தமாக இருக்க மாட்டேன்னு அடிச்சு போட்டு சட்டம் எங்கெல்லாம் ஸ்லிப் ஆகுதோ அங்கே மாஸ்கை மாட்டிக்கிட்டு வந்து புரட்டி எடுக்கணும்னு முடிவுக்கு வராரு. இப்படி மாஸ்க்லேருந்து ப்ரமோஷன் ஆகி சூட்டை தச்சு போட்டுக்கிட்டு டேர்டெவில் எனும் விஜிலாண்டியா சுற்றிக்கிட்டு இருக்காரு. டேர்டெவிலோட மொத்த கதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கிறேன். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவையும் பாருங்க.